ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா நான் எதை ரொம்ப முக்கியமாக பார்க்க சொல்லியிருக்கேன்? பதில் சொல்லுங்கள். ஒரு வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னாலே நமக்கு பேட்ரி அப்படின்றது தான் மேஜர் கன்சர்ன். அந்த பேட்ரி எவ்வளோ வருஷம்தான்ப்பா உழைக்கும் அப்படின்ற அந்த கேள்வியோடு தான் நம்ம அந்த வண்டியை வாங்குவோம். ஏன்னா அதை வச்சு தான் இவ்வளோ வருஷம் அதை யூஸ் பண்ணுறோம், இவ்வளோ வருஷம் நம்ம அதுக்கான போட்ட பணத்தை எடுக்கிறோம் அப்படின்ற அந்த கேல்குலேஷனுக்கும் நம்ம மைண்டு போகும். அதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பேட்ரியோட வாரண்ட்டி. ஸோ மோஸ்ட்லி பேட்ரி வாரண்ட்டியை பொறுத்து தான் நம்ம யூசேஜ் அண்டு எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ எத்தனை பேர் பேட்ரியோட வாரண்ட்டியோட கண்டிஷன் சப்ளைலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? பேட்ரி வாரண்ட்டி அப்படின்றது கண்டிஷன் சப்ளை இல்லாமல் வரவே வராது. அவங்களுக்குன்னு இப்போ கம்பெனி சார்பாக அவங்க இப்போ பேட்ரி அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் அது அவங்க செலவு தானே. அதில் கம்பெனி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லாமல் ஒரு வாரண்ட்டி கொடுக்கவே மாட்டாங்க. அது இந்த கம்பெனி அந்த கம்பெனியில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி வச்சுருப்பாங்க. சில கம்பெனி கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் அடிஷ்னலாக சப்போர்ட் கொடுப்பாங்க. சில கம்பெனி கொஞ்சம் கராராக இருப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் எந்தெந்த கம்பெனி எவ்வளோ வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு 5 கம்பெனி, மேஜர் டாப் செல்லிங் கம்பெனிஸ்லேருந்து ஒரு 5 கம்பெனிலேருந்து டாப் செல்லிங் லிஸ்ட்டில் இருக்கிற வண்டியை தான் நம்ம இப்போ பிக்கப் பண்ணி அந்த வண்டியில் என்னென்ன வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க, என்னென்ன வாரண்ட்டி அப்படின்றதோட பேட்ரி வாரண்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு முன்னாடி டிஆர் மார்க்கெட் பிளேஸ் முழுக்க காட்டன் டிஷர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சைட்டை போய் விசிட் பண்ணுங்கள். நம்ம காட்டன் டிஷர்ட் வச்சுட்டுருக்கோம். அண்டு நம்ம டிஆர் மார்க்கெட் பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்டேன். அதுக்கப்புறம் நானே அதை பற்றி பேசுகிறது இல்லை, ஏன்னா நானும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வண்டி வாங்குறதுல என்ன வண்டி வாங்கலாம், ஏது வாங்கலாம் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கண்டினியூஸாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன வண்டி அவைலபிளாக இருக்குது. இது எலக்ட்ரிக் வண்டி அப்படின்னு இல்லை, நம்ம பொதுவாகவே பேசுவோம். இப்போ நான் என்கிட்ட யாராச்சும் கன்சல்டேஷனில் என்கிட்ட கேட்குறாங்க எலக்ட்ரிக் வண்டி வாங்கலாமா அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு யூசேஜ் கேட்பேன். ஸோ அவங்களோட டிமாண்டுக்கு ஏற்று எலக்ட்ரிக் வண்டி வாங்கலாமா, பெட்ரோல் வண்டி வாங்கலாமா அப்படின்ற விஷயத்தை தான் நான் ஜென்ரிக்காக சொல்வேனே தவிர நான் எதுலேயும் புஷ் பண்ணவே மாட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்கணும், டவுட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்ரி வாரண்ட்டி. ஓகே, ஸோ பேட்ரி வாரண்ட்டி அப்படின்னும் போது இப்போ இண்டஸ்ட்ரியில் ஸ்டாண்டர்டாக இருக்குது 3 years 30,000 kilometer ஆர் 3 years 50,000 kilometer அப்படின்ற மாதிரி வாரண்ட்டிஸ் இருக்கும். இப்போ எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியோடு தான் நம்ம முழுக்கவே பேச போகிறோம். இந்த 3 years வாரண்ட்டி அப்படின்றது நார்மலாக ப்ராடக்ட் வாரண்ட்டி ஜென்ரலாக எல்லா பார்ட்ஸுக்கும் கவர் பண்ணுற வாரண்ட்டினா ஓகே. பட் பேட்ரிக்கு 3 years 30,000 50,000 அப்படின்றது ரொம்ப கம்மிங்க. 3 வருஷம் அப்படின்றது கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளாடி போயிடும். 3 வருஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது எடுக்கவே முடியாது. ஸோ 3 வருஷம் இருக்கிற கம்பெனி ஏதாச்சும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட ரிஸ்கில் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். 3 வருஷம் கழித்து பேட்ரி போயிடுச்சு அப்படின்னா உங்களோட காஸ்ட்டு தான். ஏன்னா மறுபடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் மணி நீங்கள் பேட்ரிக்கே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த வண்டியை போட்டுட்டு புது வண்டி வாங்குற மாதிரி தான் இருக்கும். பெட்டர் கோ ஃபார் 5 years ப்ளஸ். ஓகே, 5 years இப்போ ஸ்டாண்டர்டாக நமக்கு கிடைக்குது. நம்ம இப்போ பேச போகிற எல்லா கம்பெனியுமே மோஸ்ட்லி 5 years கொடுக்குறாங்க. சில கம்பெனியில் 5 years கொடுக்குறாங்க, அது ஒகேஷ்னலாக கொடுக்குற மாதிரி இருக்குது. சைட்டில் கரெக்டாக அப்டேட் பண்ண மாட்டாங்க. பட் 5 years இருக்குது. நம்ம அது கேட்டுட்டு தான் நீங்கள் ஒரு டிசிஷனை மேக் பண்ணணும். ஈவன் நீங்கள் ஷோரூம் போனாலும் என்ன வாரண்ட்டி, அது 5 years வாரண்ட்டி இருக்கா, பேட்ரி வாரண்ட்டி இருக்கா, என்னென்ன தகவல், இப்போ நான் சொல்கிற தகவலோடு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. நீங்கள் அவங்ககிட்ட போய் நிறைய கேளுங்க. பேட்ரி ரிலேட்டட் வாரண்ட்டி என்ன பண்ணுவீங்க, ரிப்பேர் பண்ணுவீங்களா, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவீங்களா, கேளுங்க. சரிங்களா? சரி, நம்ம இப்போ லிஸ்ட் ஆஃப் கம்பெனி 5 கம்பெனிஸ், ஹீரோ, விடா, டிவிஎஸ் ஐக்யூபு, அப்புறம் பஜாஜ் சேட்டக்கு, இதில் வர எல்லா சீரீஸுக்கும் சேர்ந்து ஒரே வாரண்ட்டி தான். அதனால் ஒவ்வொரு சீரீஸ் பேச போகிறதில்ல. ஏத்தர் 450 இருக்கட்டும், ரிஸ்டாவாக இருக்கட்டும், அந்த சீரீஸ் ஆஃப் வண்டிகள். அண்ட் ஓலா இப்போ Gen 2 போயிடுச்சு. இப்போ Gen 3 மாடல்ஸுக்கான வாரண்ட்டி. அண்டு இது இல்லாமல் அவங்களோட ரோட்ஸ்டர் பைக்கும் இதே வாரண்ட்டி தான். சரிங்களா? சரி, இப்போ நம்ம 3 years ஆர் 3 yearsலேருந்து இந்த எக்ஸ்டெண்டட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்களே, நான் பை டிஃபால்ட் நான் அதை 5 yearsனே சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒவ்வொரு கம்பெனி, இப்போ ஹீரோ விடா அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5 years 60,000 kilometer உங்களுக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இப்போ நான் 60,000 kilometer வாரண்ட்டி அப்படின்னும்போது நம்ம இந்த கேல்குலேஷனும் பார்ப்போம். இப்போ பெர் கிலோமீட்டருக்கு நம்ம பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணுறதா இருந்தால்
ஒரு 2 ரூபீஸ்லேருந்து 2 ரூபீஸ் 50 பைசா வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். டிபெண்ட் ஆன் நமக்கு வந்து மைலேஜ் நார்மலாக ஒரு 45லேருந்து 50 வரைக்கும் தான் மைலேஜ் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம அந்த பெர் கிலோமீட்டரோட ப்ரைஸ் வச்சுருக்கோம். பெர் கிலோமீட்டரோட ப்ரைஸ் வந்து நான் வந்து 2.25 ரூபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம கேல்குலேஷன் பண்ணுறோம். அது நமக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஐடியா கிடைக்கும், இவ்வளோ சேவிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோ விடோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1,35,000 ரூபீஸ் நம்ம சேவ் பண்ணுறோம் ஃபார் 60,000 கிலோமீட்டர். 1,35,000க்குள்ளே உங்களால் வந்து விடாக்குள்ளே வண்டி வாங்க முடிஞ்சதுன்னா இது வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன். நான் வண்டியோட ப்ரைஸ் ரேட்டுக்குள்ளெல்லாம் நான் போகல. அதில் இப்போ நீங்கள் விடா வாங்குறீங்கன்னா இதுதான் கட் ஆஃப். 1,35,000க்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா அவங்களோட வாரண்ட்டி வந்து 60K தான், அதுக்கப்புறம் 5 இயர்ஸுக்கு தான் வாரண்ட்டி. ஸோ 5 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு 135 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரியா? அடுத்தது டிவிஎஸ் ஐக்யூ போனீங்கன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக 3 இயர்ஸ் 50,000 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இயர்ஸ் 20,000 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 70,000 கிலோமீட்டர் 5 இயர்ஸ் ஆர் 70,000 கிலோமீட்டர் உங்களுக்கு டிவிஎஸ் ஐக்யூபில் வாரண்டி கொடுக்குறாங்க. விச் இஸ் த வேல்யூ ஆஃப் 1,57,000 ரூபீஸ் உங்களுக்கு வேல்யூ கிடைக்குது. ஸோ டிவிஎஸ் ஐக்யூபில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த வேல்யூவேஷனுக்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர். பஜாஜ் சேட்டக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆர் 50,000 பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வாரண்ட்டி கிடச்சிருது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 2 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு 20,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். விச் இஸ் அபவுட் 70,000 கிலோமீட்டர். 70,000 கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஐக்யூபில் உங்களுக்கு 157 வருது. அதே 1,57,000 ரூபீஸ் நீங்கள் வந்து உங்களால் பெட்ரோல் காசை ரெக்கவர் பண்ண முடியும் பெர் கிலோமீட்டருக்கான காஸ்ட்டு. நம்ம வாரண்ட்டி வைஸ் பார்க்கும்போது எவ்வளோ நமக்கு வந்து பேக்கப்பில் நமக்கு வாரண்ட்டி சப்போர்ட் இருக்குது, எவ்வளோ வேல்யூக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த அமௌண்ட்டை நம்ம போடுறது. ஏத்தரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏத்தரோட பட்ஜெட் ஹெவியாக இருக்கும். பட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன வாரண்ட்டியில் கவர்ஸ் ஆகுதுன்னு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்ம 8 இயர்ஸ் ஆர் 80,000 கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து வாரண்ட்டியில் கவர் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்டடாக இருக்குது. நீங்கள் ப்ரைஸை நீங்கள் ஹெவியாக நீங்கள் ப்ரைஸ் பே பண்ணாலும் உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்டடாக இருக்குது. இதோட வேல்யூ 80,000 கிலோமீட்டர் அப்படின்னும் போது வேல்யூ வந்து 1,80,000 கிலோமீட்டர் அதோட வேல்யூ இருக்குது நமக்கு பேட்டரிக்கான வாரண்ட்டி. ஓலாவை பொறுத்த வரைக்கும் அதே 8 இயர்ஸ் ஆர் 80,000 கிலோமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப் டு ஓலாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் அப் பண்ணலாம். நீங்கள் டாப் அப் வந்து 1 lakh கிலோமீட்டருக்கும் பண்ணலாம் ஆர் 1,25,000 கிலோமீட்டருக்கும் உங்களால் டாப் அப் பண்ண முடியும். 8 இயர்ஸுக்கு நீங்கள் வந்து வருஷங்களை டாப் அப் பண்ண முடியாது. வருஷம் வந்து 8 இயர்ஸ் வரைக்கும் தான். 8 இயர்ஸில் நீங்கள் ஓலாவில் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் 1,25,000 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் டாப் அப் பண்ண முடியும். அதுக்கு ஓலா கிட்டேருந்து கிடைக்கிற அந்த ரெக்கவரி வேல்யூ 1,25,000க்கு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி 2,81,250 ரூபீஸ் வந்து உங்களுக்கு ரெக்கவரி வேல்யூ கிடைக்கிது. இது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். பட் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணுவோமா அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் இந்த வேல்யூவேஷனை நீங்கள் எடுக்கிறது. இவங்க ரோட்ஸ்டர் சீரீஸ்லாம் வைக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் அதிகமாக நீங்கள் பைக்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஸ்கூட்டர் கூட நீங்கள் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வேல்யூ ஆடடாக இருக்கும். ஏன்னா இவங்ககிட்ட பெரிய பேட்ரி பேக்லாம் இருக்குல்ல, 5 கிலோவாட்ஸு. ஸோ பெரிய பேட்ரி பேக்லாம் நீங்கள் போகும்போது நீங்கள் அதிகமாக டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க. இங்கேருந்து ஸ்டேட் டு ஸ்டேட்லாம் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிலோமீட்டர்ஸோட வாரண்ட்டி வந்து உங்களுக்கு தேவைப்படலாம் ஓலா கிட்டேருந்து. இப்போ 5 பிராண்டில் பார்த்ததில் ஓலா மட்டும்தான் 1,25,000 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வாரண்ட்டி சப்போர்ட் இருக்குது. மிச்சதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி தான் 5 இயர்ஸு ஆர் 8 இயர்ஸு. 8 இயர்ஸுமே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஏத்தர் ஆர் ஓலா கிட்ட மட்டும்தான் நமக்கு இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் பேட்டரியை சேஞ்ச் பண்ணிக்கலாம், எனி ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமில் என்னெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். இப்போ உங்கள் சம்டைம் பேட்டரி வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டோட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இமீடியட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லா கம்பெனியும் சொல்கிறாங்க. பேட்டரியை ஃபெயிலியர், பேட்டரி ஒர்க்கே ஆகலை, பெர்ஃபார்மன்ஸில் ஏதாச்சும் பிரச்சனை, பேட்டரி வந்து சொன்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னா எல்லா கம்பெனியும் வந்து ரெடி டு சேஞ்ச் இட். சம்டைம் அது ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் அவங்க ரிப்பேரும் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் எல்லா கம்பெனியும் சொல்கிறது என்னென்னா 70% SOH உங்களோட ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் வந்து உங்களுக்கு 70%க்குள்ளே இருந்ததுன்னா, அதாவது 70% அபோவ் இருந்ததுன்னா நல்ல பேட்ரி, 70%க்கு பிலோ குறைஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த 8 வருஷமோ இந்த 5 வருஷத்துக்குள்ளே, அது வந்து இப்போ 70லேருந்து 69% வந்து குறைஞ்சிருச்சு, இல்லை 70% நெருங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போய் பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா கம்பெனியுமே சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஸ்டேட் ஆஃப் ஹெல்த், பேட்டரியோட ஹெல்த்து வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த எல்லா கம்பெனியும் வந்து அவங்க டூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ
ஸோ அவங்க போட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ ஹெல்த் இருக்குது, உங்களோட பேட்டரியோட ஹெல்த் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். புதுசாக நீங்கள் வாங்குறவங்களுக்கு கூட இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க, எங்கள் பேட்டரியோட ஹெல்த் எப்படி பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து லேபர் காஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். இதில் நீங்கள் ஒரு பைசா நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ஏத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப் டிஸ்சார்ஜ் அப்படின்றது, அதாவது சில நாட்கள் வண்டியை வந்து நீங்கள் அப்படியே ஐடலில் விட்டுறீங்க அப்படின்னா ஏத்தர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 2% 3% வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு வெளியூர் போகிறீங்க அப்படின்னும் போது பேட்டரி வந்து ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி டைமில் ஏத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஏதாச்சும் பேட்டரி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி தரோம் அப்படின்றது ஏத்தர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, மிச்சம் எந்த கம்பெனியும் சொல்லலை. அண்ட் ஏத்தரில் மட்டும்தான் இந்த மாதிரி பர்சன்டேஜ் ரொம்ப ட்ராப் ஆகிற பிரச்சனைகள் இருக்குது. ஏத்தர்லேயும் இருக்குது, ஓலாலேயும் இருக்குது. பட் ஓலா வந்து அந்தளவுக்கு கேரண்டி கொடுக்கல. ஏத்தரில் வந்து டீப் டிஸ்சார்ஜுக்கு நாங்கள் வந்து பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரோம் அப்படின்றது ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரொடெக்ஷனில் வந்து அவங்க பிளான்லேயே வச்சுருக்காங்க. ஸோ விச் இஸ் குட் ஃப்ரம் ஏத்தர். அண்ட் எதெல்லாம் வந்து கவர் ஆகாது அப்படின்றத முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் கவர் ஆகாத விஷயங்களில் சில ஷாக்கிங் ஐட்டங்கள்லாம் இருக்குது. அதை வந்து தெரிஞ்சுட்டு வண்டியை வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கவர் ஆகிறது ஆக்சிடெண்ட்டு. ஸோ சப்போஸ் எலக்ட்ரிக் வண்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஏதாச்சும் ஆக்சிடெண்ட்டில் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதனால் பேட்ரி வாரண்ட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் முன்னாடியே தெளிவாக விசாரித்து அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஆக்சிடென்டலுக்கு நாங்கள் வாரண்ட்டி கிளைம் பண்ண மாட்டோம். சப்போஸ் உங்கள் பேட்டரி எதுவுமே ஆகலை அப்படின்னாலும் அந்த ஹிஸ்ட்ரி வந்து அந்த சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் நாளைக்கு ஒரு 8 இயர்ஸ் வாரண்டியில் நீங்கள் நடுவில் ஒரு பேட்டரியை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னும் போது உங்கள் பேட்டரி வந்து நீங்கள் ஏற்கனவே வண்டி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அதனால் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக்சிடெண்ட் ஆகாமல் வண்டியை ஓட்ட பாருங்கள். இல்லை ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா ஏதாச்சும் சட்ட பிரச்சனைகள் வர செய்யும். அதனால் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸை, ஸோ அது நிறைய கம்பெனி சொல்கிறாங்க, நீங்கள் சார்ஜ் போடுறது ஒழுங்காக சார்ஜ் பண்ணல அப்படின்னா நாங்கள் வந்து வாரண்டியில் கிளைம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்றத அந்த கைடன்ஸை வந்து நீங்கள் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற கைடன்ஸோடு நீங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் வந்து வண்டியில் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணுறது. வண்டியை பொறுத்த வரைக்கும் மாடிஃபை பண்ணாமல் இருக்கிறது வாரண்டிக்கு நல்லது. நீங்கள் ஏதாச்சும் ஓஇஎம் பார்ட்ஸ் இல்லாமல் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணி வேறு ஏதாச்சும் லைட்டு போடுறது இல்லை வேறு ஏதாச்சும் ஓஇஎம் பார்ட்ஸை மாடிஃபை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட வாரண்ட்டி டம்மார் ஆகிடும். அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளட்டு அண்டு நேச்சுரல் டிசாஸ்டர் இது ரெண்டுமே வந்து நம்ம கையில் இல்லை. இது ரெண்டுத்துலேயே ஏதாச்சும் உங்கள் வண்டி சிக்கிடுச்சு அப்படின்னா உங்கள் வண்டிக்கு வாரண்டிக்கு வைந்தாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. நிறைய கம்பெனி சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஏதாச்சும் டேமேஜஸ் பண்ணியிருக்கீங்க, வண்டி எங்கேயாச்சும் போய் நிறைய பாடியில் நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்குது, வண்டி எங்கேயாச்சும் போய் முட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க அதை ஆக்சிடென்டலாக ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டியை நீங்கள் எங்கேயோ விட்டீங்கப்பா அதனால் வண்டிக்கு பேட்டரியில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகாமல் உங்கள் வண்டியை பார்த்துக்கிறது நல்லது. அது நம்ம ஊர் ரோட்டில் ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் வண்டியில் எதுவும் டேமேஜஸ் ஆகாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பேனல்ஸில் ஏதாச்சும் ஸ்க்ராச்சஸோ ஏதாச்சும் இருந்தால் கூட இமீடியட்டாக போய் உங்கள் வண்டியை வந்து ஹெல்த் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேனல்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட மாற்றிக்கோங்க. இத்தனை கண்டிஷன்ஸ் அப்ளைக்கு அப்புறம் தான் ஒரு வண்டிக்கு ஒரு பேட்டரிக்கான வாரண்ட்டி கிளைம் ஆகுது. See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.